கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். ஆமென். கர்த்தருடைய திருப்பி வாசிங்க. கர்த்தருடைய கிருபைகளை என்றைக்கும் பாடுவேன். உம்முடைய உண்மையை தலைமுறை தலைமுறையாக. ஆமென். இப்போ நான் பாடினேன்னா அதுக்கு அடுத்தது என் பையன் பாடணும். என் பையன் பாடினேன்னா அதுக்கு அடுத்தது என் பேர பையன் பாடணும். அதுக்கு அடுத்தது என் பையனுக்கு பேர பையன் பாடணும். ஆமென். சொல்கிறார், இப்போ கர்த்தருடைய கிருபை என்னன்னு என்றும் பாடுவேன். தலைமுறை தலைமுறை என் வாயினால் அவர் அறிவிப்பேன்றார். நம்மளாம் வாயை திறந்து அறிவிப்போமா? ஆண்டவர் நம்மளுக்கு சுகம் கொடுத்தாரா, பலம் கொடுத்தாரா? எங்கள் வாயை திறக்க மாட்டீங்களே. நல்ல வாயை திறக்கணும். நீங்கள் வாயை திறந்த ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி. நல்ல பிள்ளைங்க கூட வாயை திறங்க. ஏசப்பா இருந்தாரா அவங்க கூட? 7 மாதம் இருந்தாரா? சுகம் கொடுத்தாரா, பலம் கொடுத்தாரா? நன்றி ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, நன்றி அப்பா, சோத்திர ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கொடுத்த சுகத்துக்காக, பலத்துக்காக இந்த 7 மாதங்கள் கண்ணமுடி நன்றி சொல்லு. 7 மாதம் எங்களுக்கு எங்கள் மேல் வைத்த கிருபைக்காக எல்லாம் கண்ணமுடி நன்றி சொல்லணும். இது வேடிக்கை பார்க்குற இடமே இல்லை. ஏசப்பா நம்ம கூட இருந்திருக்கிறார். நம்ம நல்ல இது போதாது, இந்த சத்தம் போதாது. நான் ஒரு காரியம் சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம், சனிக்கிழமை உபவாச ஜபம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு உபவாச ஜபத்தை நான் முடிச்சுட்டு சர்ச்சைக்காக உபவாசம் போட்டோம். அது முடிச்சுட்டு ஸ்கூலில் பிள்ளைகளை இட்டுன்னு வரலான்னு நான் போயிருந்தேன். ஒரு குடிக்காரர், நிறைய குடித்த ஒரு நபர் என் முன்னால் வண்டியில் வந்து மாட்டிக்கிற போல் வந்து என் முன்னால் அப்படியே வண்டியிலே மாட்டிக்கலான்னு வந்து என் வண்டியில் விழ பார்த்தார். அவர் உண்மையாகவே கர்த்தர் தான் அதை தடுத்து நிறுத்தினார். அந்த குடிக்காரன் விழுந்துருந்தால் மண்டலம் கீஞ்சிட்டு இருக்கு, மண்டலம் உடஞ்சி ஆளை வேறு மாதிரி ஆகிட்டு இருப்பார். வண்டியை பிடிச்சிருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போயிருக்கணும், அந்த நபரை பார்த்துருக்கணும். நம்ம விபத்து பண்ணாத இருந்தாலும் எத்தனையோ விபத்து நம்மளுக்கு எதிர்ப்பாக வந்து நம்மளை வண்டியிலேருந்து தள்ளலான்னு பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்றிருப்பார் தெரியுமா? அல்லேலூயா. உண்மையாகவும் நம்ம அதுக்கு நன்றி சொல்லணும். பிரேக் இல்லாத போகிற நேரம் எத்தனையோ நேரம் வாகனத்தை நம்ம ஓட்டின்னு போகும்போது சரின்னு ஒரு வண்டி முன்னே வந்து நம்மளை தள்ளி விட்டு போகலான்னு பார்க்கலாம். போக்குவரத்தில் போகும்போது உண்மையாகவே எத்தனையோ விபத்து இந்த நாட்களில் வருது. கர்த்தர் நம்மளை காத்தாரில்ல. வேறு ஒரு பேப்பரில் இப்போ கூட ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். ஒரு அம்மா வயசானம்மா போட்டிருந்த நகையை எடுக்கணுன்றதுக்கு அவங்கள வெட்டியே போட்டுக்கிறாங்க. உண்மையாக கர்த்தர் நம்மளுக்கு கிருபை கொடுத்தார்ல. இதெல்லாம் வாயை திறந்து சோத்திரம் பண்ணல. இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லை, கண்ணில் தண்ணி வரணும். சொல்லி கொடுக்கறதுலாம் இல்லை. 7 மாதம் ஏசப்பா எங்கள் கூட இருந்து எங்களை நடத்தினாரு. உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6:13 தாவீது சொல்கிறார். நீங்கள் வாசிங்களேன், சங்கீதம் 6:13 வாசிங்க. இல்லையா? 7:13 சோத்திரம். 13:6 வாசிங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன். ஆமென். கர்த்தர் எனக்கு என்ன செய்தாரு? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை, அதுதான் அந்த பாட்டு. நம்மளுக்கு நன்மை செய்தாரா இல்லையா? சொல்லுங்களேன். ஜீவனோட வாயிறத நன்மை தான். ஆமா, அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும்.
கால்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. தகப்பனே நல்ல கைத்தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லா உண்மையாக வாயை திறந்து நல்லா அவரை துதிக்கணும், நல்லா அவரை துதிக்கணும். நம்ம ஆண்டவர் நம்ம உலக ஜனங்கள் வந்து தெய்வத்தை கும்பிட எதையே யூஸ் பண்றாங்க. நம்ம கேட்ட ஆண்டவர் எதையும் கேட்கல, வாயை திறந்து துதின்றார். உன் வாயை தரு, அதை உன் வாயை விரிவா தரு, அதை நிரப்புன்னு எழுதப்பட்டிருக்குது. அமன் சொல்லுவோமா? நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா ஏசப்பா. இந்த 7 மாதங்கள் எங்களுக்கு நீங்க செய்த எல்லா நன்மைக்காகவும் நன்றி. இந்த ஆராதனை நடத்துறதுக்கு எத்தனையோ எதிர்ப்பு, எரிச்சல், சமாதான கேடுகள். ஒரு பக்கம் கீழே விழுந்து போன பிசாசு மூலியமா எதிர்ப்பு எரிச்சல் வந்தாலும், இன்னொரு பக்கம் மனுஷ மூலியமா எத்தனையோ எதிர்ப்பு எரிச்சல். உண்மையாவே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நம்ம துதிக்கணும், நல்லா மனதார கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். வாயை நல்லா பாடுறவங்க கூட நல்லா வாயை விரிவா திறந்து பாடணும். கர்த்தர் ரொம்ப நல்லவர், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். கை தட்டுவோமா? கை தட்டுவோமா? என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டு இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டு இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுமா? அல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டு இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டு என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டு இருப்பேன். நான் துதிப்பேன். நமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம். அல்லேலூயா. ஆனந்தமே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் பேசுகிற அன்றைக்கி தான் 9:30 தான் வருது. எப்போ பார்த்தாலும் மைக். அன்றைக்கி தான் ஆராதனை, நீட்டமான ஆராதனையாக இருக்குது. ஆனால் நான் சொல்ல போகிறது இன்றைக்கி ஆராதனை தான். அதனால் கூட இன்றைக்கி நிறைய ஆராதனையாக இருக்கும்.
எரேமியா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போமா? அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. கண்களை மூடி செபிப்போமா? இயேசுவே, உங்கள் ரத்தத்துக்குள்ள ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவன் ஒரு விசை கூட இந்த நாளில் கேட்கிற இந்த வசனம் எங்கள் காதுகளுக்கு போக, விசேஷமாக எங்கள் சரீரத்தில் இது 30, 60, 100 நாங்கள் பலன் கொடுக்கலாக மாறணும். நல்ல நிலத்தில் விழுந்தது 100 ஆண்டவரை பலன் கொடுத்தது போல் நாங்கள் பலன் தரணும். வழி அருகே விழுத்து பறவைகள் வந்து எடுத்துக்கொண்டு போயிடும். ஆண்டவர் பாறை மேலே விழுத்து வெயில் பட்டவொன்னே திழிஞ்சு போயிடும். இப்படியா எங்களோட வசனத்தை சத்துரு திருடிடாதபடி, எங்கள் இருதயத்திலேருந்து அது எடுத்து போட்டுறாதபடி, கஷ்டம் வரும்போது நஷ்டம் வரும்போது அந்த வசனம் முல்லை போல் நசுங்கி போயிடாதபடி, அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இந்த இலையில் என்னென்ன ஆவிகள் அந்தகரமாக மறைமுகமாக கிரியை செய்து வசனத்தை திருட பகிர தீய சக்தியின் கிரிகளெல்லாம் நாங்கள் ஒருமனப்பட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தின அவைகளை மத்திய 18 படி கட்டி நரகத்தில் நாங்கள் தள்ளுகிறோம்பா. இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்குள்ளே குழப்பம் வந்து துக்கம் வந்து இந்த வசனத்தை நசுக்கிடாதபடி, இந்த வசனத்து மூலியமாக பலனை கொடுக்குறவங்களாம் நாங்கள் மாற கர்த்தர் கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தேவன் உண்மையாகவே நம்ம சபையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். யார் யார் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இருக்கிறார்னு விசுவாசிச்சுங்க. உண்மையாக வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யணுமா? எழுதி கூட செய்யணும். நம்ம சாம் சுந்தரையா நாட்கள்லாம் கூட பிரசங்கெல்லாம் என் மனசில் எழுதப்படும். அப்போ நம்ம ஒரு நோட்டில் எழுதும் போது பைபிள் சொல்லுது, எரேமியா கிட்ட சொல்கிற வார்த்தையெல்லாம் நம்ம செய்கிறாரு. அதே 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எழுதிது பாருங்களா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் உன்னோட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். ஹல்லேலூயா. பைபிளில் இல்லாத சொல்ல, பைபிள் என்ன சொல்லுது? உன்னோட நான் சொல்கிற வார்த்தையில் என்ன செய்ய, ஒரு புஸ்தகத்தில் நீங்கள் எழுதினீங்கன்னா 31ஆம் தேதி என்ன பேசுனாங்கன்னு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கும். நம்ம எழுதாதவங்களுக்கு தெரியாது. 31ஆம் தேதி என்ன ஆண்டவர் சொன்னாங்க, வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, நான் மாம்சமான யாவர் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன்னா போலீஸுன்னு சொன்னாங்க. ஆனால் 31ஆம் தேதி சொன்ன வார்த்தை நிறைய வீட்டில் போலீஸ் பிரச்சனை நடந்தது. நிறைய வீட்டில் நீங்கள் கையை தூக்கலனா கூட பரவாயில்ல, எங்களுக்கு எல்லா வீடும் எல்லா பிரச்சனையும் எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு கூட தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியாது எதுவுமே இருக்காது. எல்லா வீட்லேயும் போலீஸ் வந்துச்சு. அப்போ தேவன் பின்னாடி நடக்க போகிறது முன்னாடி சொல்கிறார். அதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம அது என்ன எச்சரிக்கையாக மதில கட்டுறதுக்கு தான் சொல்கிறாரு. ஆண்டவரே, எங்கள் வீட்டில் போலீஸ் வரக்கூடாதுப்பா, இந்த வருஷம் போலீஸ் பிச்சல் அங்கே மாட்டக்கூடாதுப்பான்னு ஜபிக்கிறதுக்கு சொல்கிறாரு. நம்ம என்ன செஞ்சோம்? அன்றைக்கி கேட்டதாட போய் தூக்க காணாட தூங்கிட்டு விட்டுட்டதுனால்தான் போலீஸோட பிரச்சனை நம்ம வீட்டில் வந்துச்சு. அப்போ உண்மையாகவே பாருங்கள், பகைப்பாங்கன்னாரு. பகை வந்துச்சா இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம ஆண்டவர் முன்னாடி சொன்னார். இதெல்லாம் வந்து பின்னாடி வரப்போகிறது நம்மளுக்கே தெரியல, ஆனால் முன்னாடி வந்துச்சு. அப்போ உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை நம்ம பலிபீடத்துலேருந்து ஒவ்வொரு வாரம் நீங்கள் என்ன நினச்சிங்க, இது போன வாரமே இந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணுற மாதிரி எரேமியா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இன்றைக்கி தான் மைக்கில் பேசுகிறேன், இன்றைக்கி தானே பேசுகிறேன். ஆனால் போன வாரம் இந்த வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணுற மாதிரியே கர்த்தர் காமிச்சார். ஹல்லேலூயா. இங்கே வந்து சும்மா வந்து ஒரு ஸ்டேஜில் நின்று இத்தனை பேர்கிட்ட எங்கள் கூட கத்தருக்கிறாரு, நாங்கள் தான் உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு காட்டல. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை தான் வந்து உங்ககிட்ட சொல்கிறோம். அவைகள் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தம் புறப்படும். யார் யார் வீட்டில் உங்கள் வாயில் ஸ்தோத்திரம் வருதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் காலை பாஸ்டோடைய அப்பாவை யார் யார் பார்த்துக்கிறீங்க? பாஸ்டருடைய அப்பா பார்த்துக்கிறீங்களா? ஜோசுவையா. அவர் வந்து சுந்தர பாஸ்டருடைய மகன். அவர் வெளியே நீங்கள் தெம்பட மாட்டார். நம்ம பலிபீடத்துலலாம் எவ்வளோ பேர் உக்காந்துருந்தாங்க, ஆனால் பாஸ்டர் வந்து உட்காரவே மாட்டார். எங்கே இருப்பார்னா, ரேடியோ செட் போடுறாங்க தெரியா, அந்த கண்ணாடியிலேருந்து தான் அவரை பார்க்கலாம்.
நம்ம உட்காந்துக்கிற அத்தனைக்கு பேருக்கு தெரியும் ரேடியோ செட் உள்ள. ஆனால் எல்லாருக்குமே அவர் மறைமுகமாகவே பாஸ்டர் ரூம் உள்ள இருப்பார். நான் பார்த்துக்கிறேன், அவர் வாய் ஒரு நேரம் கூட ஸ்தோத்திரம் 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 2 மணி நேரம் ஜபம் நடக்கும். 12 மணிக்கு நாங்கள் எல்லாம் 10 மணிக்கு கூடுவோம், தன்னைக்க கூடுவோம் ஏசியில். 10லேருந்து 12 2 மணி நேரம் ஜபம் நடக்கும். ஆனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஊழியக்காரங்க ஆஃப் அன் ஹவர் குடும்பமாக பேசணும். கனவு மனைவி இருக்கிறவங்க தனியாக இருக்கிறவங்க பேச்சாக பேசணும். ஆஃப் அன் ஹவர் 2 மணி நேரம் நடத்துகிற வரைக்கும் அவர் பேச மாட்டார். ஆனால் அவர் வாயில் எப்படி பண்ணுவார்னா, நம்மளை மாரி மௌனமாக உட்காரவே மாட்டார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவங்க எந்த கஷ்டமும் கிடையாது. யார் அவர்? சுந்தர ஐயாவோட பையன். நல்லா வசதி வாய்ப்பு, நல்லா குடும்பம், நல்லா எல்லாமே இருக்குது. ஏன் அதை சொல்கிறாரு? அவர் சொல்ல 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 இப்போ நான் சொல்ல போகிறேன், அந்த வசனம் நல்லா பழிச்சிருக்குது அவங்க வீட்டுக்கு. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே நம்ம வாயில் என்ன வரணும்னா ஸ்தோத்திரம் ஆட்டோமேட்டிக்காக வரணும். 2வது என்ன வரணும்னா ஆடல் பாடின் சத்தம் புறப்படணும். இன்றைக்கி சினிமா பாட்டு என்ன செய்யுது? சரளமாக நீங்கள் பாடுன்னு சொன்னால் இப்போ மைக்கு கொடுத்துப்பாரு. இது சர்ச்சு தான், ஆனால் இப்போ மைக்கு கொடுத்துப்பாரு. இல்லைம்மா அந்த வீடியோ காம்பரை ஆஃப் பண்ண, நம்ம எல்லோரும் ஒரு பாட்டு பாடலாம், சினிமா பாட்டு பாடலான்னு சொல்லிப்பார். கண்டிப்பாக பாடுற கில்லடிங்க இங்கே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பாடல் தெரியல. நாங்கள் ஆதி 2096 ரட்சிக்கப்பட்ட பாடல் கூட நான் இன்றைக்கி வரைக்கும் பாடுவேன். 96 ரட்சிக்கப்பட்டு பாதரையா பாட்டு தான் அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸான பாட்டு எதுன்னா யாரோட பாட்டே இல்லை, ஃபாதர் பாட்டு மட்டும் தான். அந்த நாளில் பாட்டின பாட்டை கூட நான் பாட்டு புக்கில் இல்லாத பாடுவேன். காரணம்னா ஒரு கிணறு போல் அந்த பாட்டெல்லாம் உள்ளே அடங்கி இருக்குது. அப்போ உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆடல் பாடல் சத்தத்தை நம்ம புறப்படும் போது அங்கே வசனம் எழுதியிருக்குது, அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். நம்ம பிள்ளைகளை என்ன செய்ய போகிறாரு? வர்த்திக்க பண்ணுவார். 2வது அவர்கள் குறுகி போவதில்லை. 3வது அவர் சொல்கிறாரு, அவர்களை மகிமைப்படுத்துவேன். இது 3 மட்டும்தான் இதுக்கு அன்னாட சொல்ல முடியும் பழுது. அது கூட எப்படி சொல்ல முடியும்னு தெரியல. 9:30 மணி ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வர்த்திக்க பண்ணுவார். எப்படி வர்த்திக்க பண்ணுவார்? 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்போமா? பைபிள் இருக்கு பிரிச்சு. ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு வர்த்திக்க பண்ணுவாராக. யாருக்கு? தாவீதை பார்த்து அந்த சேவர்கள் சொல்கிறாங்க. அவங்க இருந்தவங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க தெரியுமா? ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, கஷ்டப்படுற கொஞ்சம் கூட்டத்தோடு தாவீது இருந்தவர். அப்படி இருந்த தாவீதை கர்த்தர் எப்படி செஞ்சார் அதம்மா? 100 மடங்கு வர்த்திக்க பண்ணாராம். இந்த நாளில் உண்மையாகவே நீங்கள் ஆண்டவராக இயேசுவை துதிக்கிறதுனால, ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால, பாடலை நீங்கள் பாடுறதுனால வெறுமையாக தேவன் விட மாட்டாராம். என்ன செய்வார்? 100 மடங்கு உங்களை வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. 1 மடங்கு இல்லை, 100 மடங்கு. 100 மடங்கு எப்போ எங்கே எழுதி இருக்குது? 30, 60, 100மாக வசனத்தை கேட்டவங்களுக்கு பலனை கொடுப்பாராம். அப்போ 100 மடங்கு தாவீது ராஜா வர்த்திக்க செய்கிறாரு. 100 மடங்கு பெருகுது. ஆனால் 100 மடங்கு பெருகுனோனையும் அவருக்குள்ளே என்ன வந்துச்சுன்னா பெருமை வந்துடுச்சு. நம்மளுக்கு எவ்வளோ ஜனங்கிறாங்கன்னு போய் என்ன செய்ய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது எதிர்ப்பாக சேவர்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் சேவர் சொல்கிறாரு, ஐயா நம்ம என்ன கஷ்டத்தில் வந்துனுங்க தெரியுமா? எந்த நிலைமையிலேருந்து வந்தோம் தெரியுமா? நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேணாம். ஆனால் 100 மடங்கு பலுகி பெருகிச்சு. எப்போ தொடங்குறாங்களாம்? 9ஆம் தேதி தொடங்குத்து எவ்வளோ நாட்கள் நீடிச்சு தான் அந்த ஜனங்களோட எண்ணிக்கை பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழுகு வர்த்திக்க ஆச்சான். ஆனால் சவுல் தாவீது என்ன செய்யலை? கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணியிருப்பார், உங்கள் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணியிருப்பார், உங்கள் வாழ்க்கையில் வர்த்திக்க ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கும். அதை என்னைக்கு எண்ணலாம், ஆனால் பெருமையோடு எண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது? பெருமையோடு எண்ணிக்கூடாது. அதை தேவன் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தேவன் பக்கம் நம்ம சமர்ப்பிச்சுட்டு அமைதியாகிட்டோம்னா
தேவனுடைய கை நம்மளுக்கு விரோதமாக இருக்காது. அல்லேலூயா. இங்கே தாவீது சேவர் சொல்கிற வார்த்தையை கேட்காத அந்த வர்த்திக்க பண்ணதை குறித்து அவருக்குள்ளே என்ன வந்துச்சுன்னா, எவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க, எவ்வளோ கத்தி சண்டை போகிறவங்க எவ்வளோ இருக்கிறாங்க, யுத்த வீரர்கள் பண்ணுறவங்க எவ்வளோ இருக்கிறாங்க, ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு சொல்லி எண்ணிக்கை பார்த்தது நிமித்தம் அந்த இடத்துல 3 விதமான காரியம் கர்த்தர் அவங்களுக்கு வைக்கிறார். கொள்ள நோயை முன்ன வைக்கிறார், பஞ்சத்தை முன்ன வைக்கிறாரு, கஷ்டத்தை முன்ன வைக்கிறார். அப்போ தாவீது சொல்கிறாரு, இந்த கொள்ள நோய்கிட்ட விழுறதாடா கர்த்தர் கையிலே நம்ம விழுந்துருவோம். அப்போ உண்மையாகவே பெருமுள்ளவனுக்கு யார் எகுத்து நிற்பார்? பெருமுள்ளவனுக்கு யார் எகுத்து நிற்பார்? கர்த்தரே எகுத்து நிற்பார். நம்ம வீட்டில் இப்போ சில காரியெல்லாம் நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணிடணும்? தாவீது சொல்கிறாரு, ஐயோ நான் தானே தப்பு பண்ணேன், இந்த ஆடுகள் என்ன பண்ணிச்சு, ஏன் இவ்வளோ பேர் சாவுறாங்க, இவ்வளோ பேர் எங்கள் தேசத்தில் ஏன் சாவு விழுது அப்படின்னு தாவீது போய் தன்னை அர்ப்பணிச்சிறார். அப்போ உண்மையாகவே நம்ம இன்றைக்கி இப்போ ஆசீர்வாதம் வந்தோன்னையும் எதை யோசிக்கிறோன்னு நினைக்கிறீங்க? எதை சிந்தனை வருது? சில பேர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாங்கன்னா சில பேர் மேலே பறக்கிற மாதிரி கனவே வந்துடும். அடுத்த ஸ்டேஜில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இந்த ஆசீர்வாதம் தான் சொல்கிற தாவீது இந்த இடத்துல பெருமை கொண்டு 20,000 பேர் சாவடித்துக்கு தாவீதே காரணமாயிட்டார். கொள்ள நோயில் 20,000 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ தான் தாவீது இந்த இடத்துல எழுதியிருக்குது, அதே சாமுவேலில் முடிகிற நீ பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏமாத்துறோம், எங்கள் ஜனம் ஏமாத்துறோம், நீ கொடுத்த இந்த ஐஸ்வர்யெல்லாம் ஏமாத்துறன்னு தன்னை தாய்த்துறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த இடத்துல அவர் செஞ்ச ஒரு தவறு நிமித்தம் இனி என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் என்ன பண்ணுறதும்மா, அவருக்கு கிடைச்ச மனைவி, அவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் எல்லாத்தையும் என்ன பண்ணிதம்மா, அந்த இடத்துல நீங்கள் பைபிள்லாம் படிச்சிங்கன்னா எல்லாரையும் ஓரம் கட்டிடுறார். என் தேவனே எனக்கு போதும். ஹல்லேலூயா. அவள் உண்மையாகவே எல்லாத்தையும் தேவனுக்கு முன்பாக இது எல்லாம் ஒன்று இல்லைன்னு சொல்லி அப்படியே எல்லாரையும் ஒரு ஓரமாக கட்டிடுறார். அவள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நீய நானும் வந்திருக்கிற நம்ம ஒன்று யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையில் சில காரியம் ஒரு சிலும்சம் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா, சில பிரச்சனை நடந்துச்சுன்னா, எனக்குள்ளே ஏதோ நடந்துட்டுக்குது, நான் ஏதோ பெருமை கொண்டுக்கிறேன், நான் ஏதோ பண்ணிட்டுக்கிற தவறு, நான் தேவன் கையில் விழுந்துட்டுனா இது மாறிடும் அப்படி சொல்லி தன்னை தாழ்த்திட்டினாலுமே தேவன் இறங்கிடுவார். பைபிள் சொல்லுது, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருவார், பெருமை உள்ளவனுக்கோ தேவன் எகுத்து நிற்பார். தேவனிடத்துல பெரிய ஒரு அகராதி இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? நம்ம சபைக்கு இது வரைக்கும் வரோம், யாருக்கு அவர் கிருபை தருவார்? எப்பயுமே தாழ்மையாக இருக்கவங்களுக்கு கிருபை கொடுத்துக்கினே இருப்பார். அவங்கள யூஸும் பண்ணுவார், நம்ம போகிற இடத்துல யூஸும் பண்ணுவார். அப்போ உண்மையாகவே 100 மடங்கு அதிகம் தாவீதை ஆசீர்வதிச்சார். எந்த நிலையிலேருந்து வந்த தாவீது? ஆடு மேய்ச்சிருந்தவர். ஆடு மேய்ச்ச அதே ஸ்தானத்துலேருந்து முறுமுறுத்துவங்க, கடன்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்களாம் வச்சுக்கின்னு அவர் ராஜாவாக மாறினவரை 100 மடங்கு தேவன் வர்த்திக்க பண்ணார். அதே 2 நாளாக 21:3 படிப்போமா? பைபிள் வச்சுருக்கிற பிரித்து பாருங்க. 21:3. அவர்களுடைய தகப்பன் வெள்ளியும் பொன்னும் உச்சிதங்களுமான அநேக நன்கொடைகளையும் யூதாவிலே அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். யோராம் சிரேஷ்ட புத்திரனானபடியினாலே அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். 2 நாளாக 3 21:3. படிங்க இப்போ. அவர்களுடைய தகப்பன் வெள்ளியும் பொன்னும் 1 நாளாகுமா? 21:3. அப்போது யோவாப் கர்த்தருடைய
ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூற்றந்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவன் சேவர்கள் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். ஹல்லேலூயா. இந்த இடத்துலையும் தேவன் என்ன செய்கிறாரு? 100 தனியா, அங்கே 100 மடங்கு 100 தனியான வர்த்திக்க பண்ணாராம். இன்னைக்கு உண்மையாகவே நீங்கள் இந்த வசனத்தை கேட்க எப்படி கேட்குறீங்களோ உங்களை வர்த்திக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் கொஞ்சம் நகை இருக்குதா, அது பெருக போகுது. உங்கள் வீட்டில் கொஞ்சம் பணம் இருக்குதா, அது பெருக போகுது. உங்கள் சமாதானம் கொஞ்சம் இருக்குதா, அது பெருக போகுது. நீங்கள் இங்கே உட்காந்து இருக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்? அந்த சிந்தனைக்குள்ளே நீங்கள் போகணும். நீங்கள் என்ன பண்ண, இங்கே உட்காந்துக்கிற போது சாத்தான் கொடுக்குற சிந்தனைக்கு போகக்கூடாது. இது செய்ய போகிறாரு கர்த்தர், இதை நிறைவேற்ற போகிறார், வர்த்திக்க செய்ய போகிறாரு. நம்மளுக்கு பிள்ளைகள் பாக்கி இல்லாத இருக்குதா, அதை வர்த்திக்க பண்ணுவார். நம்ம சமாதானம் எந்தெந்த விதத்தில் இருக்கிறா வர்த்திக்க பண்ணுவார். தாவீதுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம். இந்த இடத்துல 100 தனியான வர்த்திப்பை ஆண்டவர் கொடுத்தாராம். அதே நம்ம சங்கீதம் 115:14 படிப்போமா? நம்ம பிள்ளைகள் மேலே அந்த ஆசீர்வாதத்தை வைக்க போகிறாரு. நம்ம சொல்லும் போதே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேலே இறங்க போகுது. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஃபஸ்ட்டு ஸ்தானம் வந்து என்னதுன்னா 100 தனியான ஆசீர்வாதமோ 100 மடங்கான ஆசீர்வாதத்தை தேவன் வைக்க போகிறார். ரெண்டாவது உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும். இன்னைக்கு இது வரைக்கும் பிள்ளைகளை வந்து என்கிட்ட 2 பிள்ளைகளையும் காமிச்சார். நம்ம பிள்ளைகளை நல்ல ஸ்டேஜில் நிறுத்தணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்ல ரேஞ்சில் கொண்டு பண்ணி வெளிக்காம கூட நாங்கள் ஜெபித்தோம். அதிக செலவு யாருக்குன்னா பிள்ளைகளுக்கு தான் செய்கிறோம். அதிக பணம் செலவாகுது. வீட்டில் நிறைய பணம் செலவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு தான். சொல்கிறத கேளுங்க. இந்த முடியை டை பண்ணிக்கிற மாதிரி, தலையை வேறு மாதிரி வெட்டிக்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து இப்போ அவங்க இஷ்டமாயிடுச்சு. அவங்களுக்கு யார் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்களோ அது பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அப்பா அம்மாவோட கையில் இப்போ இல்லை. ஆனால் அந்த காலத்தில் பிள்ளைங்களாம் பார்த்தா அம்மா அப்பா எழுதிட்டாங்கன்னா போதும், அதுவும் கண்ணில் தண்ணி வந்துடும். இப்போ அம்மா அப்பா எதிர்க்க ஐதா கூட இப்படி ஸ்டடியாக அப்படியே கல்லாயிடுச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம். ஏனுங்க, அந்த காலத்தில் வந்து பணத்தை அவ்வளோ செலவு பண்ணி அப்பா அம்மா வந்து அப்படி காமிக்கலை. இப்போ வந்து அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல துணி போடணும், நல்ல சாப்பாடு, அவங்க ஸ்கூல்லேருந்து வராங்காட்டியும் நல்ல ஆகாரம் ஆக்கி அவங்களுக்கு வைக்கணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கம்மியாயிடும், ரத்தம் கம்மியாயிடும், பலம் கம்மியாயிடும்னு செய்கிறோம். அப்போல்லாம் என்ன, கஞ்சி ஊற்றி வச்சா குடிக்க முடிஞ்சா குடியில் போயினே இரு அப்படின்வாங்க. அப்படி இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா மதிப்பு இருந்துச்சு நிறைய. இப்போ அந்த மதிப்பு இல்லாத போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மதிக்க கற்றுக்கணும். உங்கள் அப்பா அம்மா வந்து இப்போ நிறைய பணம் செலவு பண்ணுறாங்கன்னு ஆண்டவர் காமிச்சார். செலவே கஷ்டமாக யாரால இல்லைன்னா நீங்கள் வர வரைக்கும் அவங்க சாப்பிடாத கூட சில அப்பா அம்மா இருக்கிறாங்க. குழந்தைங்க வந்து சாப்பிட்டு அதுங்க வச்சுதானே மீந்து போனதை நம்ம சாப்பிட்லான்னு கூட எவ்வளோ தாய் தகப்பங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி உணர்வு இல்லாத பிள்ளைங்க வந்து ஃப்ரெண்டு எதுனா சொன்னால், ஏய் இதை சாப்பிடாத, நான் கறி தான் சாப்பிடுவேன், அதேமாதிரி நீ கறி சாப்பிடு, நான் முட்டை தான் சாப்பிடுவேன், அதே மாதிரி முட்டைகள் உங்கள் அம்மாவை. சில பசங்க டுஸ் போனோம் ஸ்கூலில், அதை கேட்டு ஸ்கீல் பண்ணுற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லவே இல்லை. நீங்கள் ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்ய போகிறாரு? வர்த்திக்க பண்ண போகிறாரு. நீங்கள் அதே மாதிரி நினச்சிடாதீங்க, இப்போ இருக்கிற மாதிரியே நினச்சிடாதீங்க. நம்ம அனிதா ஸ்கூலில் உட்காந்துருக்கும் போது கூட பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் உட்காரும்போது அந்த பிரின்சிபல் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இப்பயும் நம்ம 4வது பார்ப்போம். 4வது எரேமியா 33:22 படிப்போமா? வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஹல்லேலூயா. ஊழியம் செய்யறனா ஊழியக்காரங்கள் மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. கர்த்தருக்கு எதாவது ஒரு சின்ன காரியம் தொண்டு செய்கிறோமோ அவங்களாம் ஊழியம் செய்கிறவங்க தான். நான் என் தாசனாகிய தாவீதை வர்த்திக்க பண்ணுவது போல் எனக்கு ஊழியம் செய்கிறவர்களை லேவியரையும் நான் என்ன செய்வேன்? வர்த்திக்க பண்ணுவேன். யாரை வர்த்திப்பேன்? நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற சந்ததி. இங்கே பிள்ளைங்களை கூட்டி சேர்க்குறாரு இப்போ கூட. அப்போ தாவீதோட சந்ததியெலாம் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரில. உண்மையாகவே இன்ன வரைக்கும் நம்ம உட்காந்துக்கிறவங்க அத்தனை பேர் தாவீதோட சந்ததி தான்.
இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில் வந்தார். அந்த சந்ததியிலேருந்து தான் நீயே நானும் வந்திருக்கிறோம். அப்போ நம்மளாம் யாரோட சந்ததி? தாவீதோட சந்ததி தான். அப்போ உண்மையாகவே நம்மளை என்ன செய்ய போகிறாரு? வர்த்திக்க பண்ணுவார். யார்? ஊழியம் செய்கிறவங்க. ஆனால் நான் ஊழியம் செய்கிறவங்கள கேள்விப்பட்டுக்கிறேன், அவங்களாம் என்ன செய்கிறாங்க? கிராம ஊழியம் போனாலும் அங்கே நான் வேலை செஞ்சுட்டேன்றாங்க, இங்கே ஊழியம் செஞ்சாலும் நான் ஊழியம் வேலை செஞ்சுட்டேன்றாங்க. 36 படிச்சுட்டோமா? அது 5 சொல்லியிருக்கிறேன் பாப்பா. 6வது 37:26. நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. நான் அது கீழே சாட்டா எல்லாத்தையும் படிக்கல. நான் அவர்கள் நிலையில் நிலைப்படுத்தி வர்த்திக்க பண்ணுவேன். இன்னைக்கு மனைவின்ற ஸ்தானத்தில் மனைவி நிற்க நிலைப்படுத்துவார். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவார். நீங்கள் வேறு எதனா தொழில் செய்யலாம், கர்த்தர் அதில் நிலைப்படுத்துவார். இப்போ நான் இதை செய்கிறேன், எனக்கு இது போனியாவலை, வேறு ஸ்தானத்தில் போயிடலாம் நினைக்காத, கர்த்தர் உன்னை நிலைப்படுத்துவார். ஹல்லேலூயா. வர்த்திக்க பண்ணுவாராம். உங்கள் நிலை எந்த நிலையில் இருக்கிறீங்க அதில் தேவன் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இது யார் யார் நம்புறீங்க? நம்ம இருக்கிற ஸ்தானத்தை கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் மனைவின்ற ஸ்தானத்தில் கூட சில வீட்டில் அந்த கனம் இல்லாத இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அதே மாதிரி நம்மளை ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யுங்க மதிக்காத இருக்கலாம், கர்த்தர் அந்த ஸ்தானத்தில் என்ன செய்வார்? நம்ம நிலையில் உயர்த்தி வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவன் உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சும்மா ஒரு வார்த்தை கொடுக்கல, ஆண்டவர் நம்ம ஸ்தானத்தை என்ன செய்வாரா? நிலைப்படுத்துவார். 7வது லூக்கா 17:5 படிப்போமா? நான் இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் தான் சொல்லிக்கிறேன், வர்த்திக்க பண்ணுவார் மட்டும் தான் சொல்லிக்கிறேன். இன்னும் குறுகி போவ சொல்ல, மகிமைப்படுத்துவார் சொல்ல. லூக்கா 17:5. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. இது என்ன வர்த்திக்க பண்ணா? விசுவாசம். இப்போ ஒரு பொருள், இப்போ எங்கள் வீட்டில் இப்போ சில காரியம், ஒரு பொருள் வாங்க போகிறோன்னு சொல்லிக்கிறோம். இப்போ எலியா சொன்னார்ல, நாளைக்கு 1 கிலோ கோதுமை ₹1 விற்க. அந்த கதை யார் யார் கேட்டுக்கிறீங்க? நாளைக்கு 1 கிலோ கோதுமை ₹1 விற்க போகுதுன்னு எலியா சொல்கிறாரு. அங்கே ஒருத்தர் என்ன சொன்னார் சொல் பார்க்கலாம். இருங்க எலிசா சொல்கிறாரு 1 கிலோ கோதுமை ₹1 விற்கணும். அங்கே ஒருத்தர் ஒன்று சொன்னார், அது சொல்லுங்கள் பார்க்கலாம். இவர் ₹1 விற்கன்றாரு. அந்த ஏரியாவில் ஒருத்தர் ஒன்று சொன்னார், அது சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்குமே தெரியலையா? அங்கே இருக்கிற பிரதானி ஒருத்தர் சொல்கிறாரு, வானத்தி மதில திறந்தா கூட 1 கிலோ கோதுமை ₹1 விற்கமா சொன்னாரா இல்லையா? ஹல்லேலூயா. வானத்தை மதில திறந்தா கூட 1 கிலோ கோதுமை ₹1 விற்கமான்னு எலிசா சொன்னதுக்கு பதில் கேள்வி ஒருத்தர் பேசினார். இங்கே இல்லை சிஸ்டர், நேரம் ஆயிடுச்சு. எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யுங்க? வர்த்திக்க பண்ணுங்க. உங்கள் வீட்டில் கொஞ்சம் இருக்கலாம், நம்ம யாரை பார்த்து ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை உயர்த்துகிற தெய்வம் நம்ம படுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வருமானத்தை நான் உண்மையாக சொல்கிறேன், அதுதான் ஆண்டவர் வந்து நான் 10 கட்டளை நம்மளுக்கு மோசே மூலியமாக எழுதி கொடுத்துறாரு. இச்சியாத இருப்பாயாகன்னு அங்கே ஒரு வசனம் எழுதிருதா இல்லையா? இச்சியாத பிறரோட பொருள் என்ன செய்ய? இச்சியாத இருப்பதாக. நீங்கள் யார் வீட்டில் போய் எதையோ இதை வாங்கலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு விருப்பம் வந்துச்சா ஏசப்பா கிட்ட கேளுங்க. தேவனே இந்த பொருள், இப்போ அந்த இடத்த கூட செலெக்ஷன் பண்ணி நின்று கேளுங்களா. இந்த இடத்துல சோபா போடணும், இந்த இடத்துல நான் இந்த டிவி மாட்டணும், இந்த இடத்துல நான் இந்த பொருளை போடுறேன், நீ சொல்லி உன் விசுவாசத்தில் நின்று ஜோம் என்று கர்த்தர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. நம்ம தேவன் அப்படி உன் பக்கத்தில் இருக்கிறாரு. உங்கள் விசுவாசம் என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ணிட்டா போதும், ஆண்டவர் ஆசீர்வதிச்சிடுவார். நீங்கள் என்ன ஜெபிக்கணும்? பணம் தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணாத, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. விசுவாசம் இருந்தால் நீ கேட்கறது கிடைக்கும். அதுதான் பைபிள் சொல்லுது. கடுகளுக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பேர்ந்து போனால் போயிடும். உனக்குள்ளே என்ன இருக்கணும்? கர்த்தரை கேட்கறதுக்கு முன்னே என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அப்படி விசுவாசத்தோட கேட்டால் கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். அந்த எலிசா சொல்லும் போது அந்த பிரதானி சொல்கிறான், வானத்தின் மதில திறந்தா கிடைக்குமான்றாரு. ஆனால் மறுநாள் காலையில் நடக்குது, எல்லாம் கூடி எடுத்துன்னு போய் வாங்கிறதுக்கு ஓடுறாங்க. பிரதானியும் எட்டி பார்க்குறாரு, என்னடா நடந்துச்சு, எல்லாம் ஓடுறாங்கன்னு.
பார்த்த உடனேயும் இவங்கெல்லாம் கூடி எடுத்து போய் வாங்குறாங்க. சொன்னான் பத்தியா, அவனை கீழே தள்ளி விட்டு அவன் மேலே ஏறி மெரிச்சின்னு போயிட்டான். ஹல்லேலூயா. மெரிச்சு அந்த இடத்துல சாவா சட்னி ஆகிட்டார் அவர். அப்போ நம்ம விசுவாச சட்னி ஆகிடக்கூடாது. நம்ம விசுவாசத்தை என்ன செய்யணும்? அப்படியே தூக்கணும். யாருக்கு எது விரும்புறியோ, நான் சொல்கிறேன், உனக்கு எது விருப்பம் இருக்குதோ அதை நீ ரெடி பண்ணி அந்த இடத்துல சுவிட்ச் போர்டு கூட நீ ரெடி பண்ணி வச்சுட்டு கையை வச்சு ஒரு ஜாம் பண்ணுற. இந்த இடத்துல ஏசப்பா செய்ய போகிறார். இது ஏசப்பா எனக்கு தரப்போகிறார். இதே நான் இதை வாங்க போகிறேன், சீக்கிரமாக வாங்க போகிறேன். நாள் வந்துச்சு, அடுத்த வாரம் வாங்க போகிறேன், அடுத்த மாதம் வாங்க போகிறேன். உன் விசுவாசத்தை சொல்லிப்பாரான். பெஸ்ட்டாக கேளுங்களேன் கர்த்தர்கிட்ட. நீங்கள் நல்ல ஒரு பிரமாதமான வீடை கூட கேளுங்க, கர்த்தரால் முடியும். ஆனால் அவிசுவாசம் மட்டும் பற்றாதீங்க. அதுக்கு தான் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். அவர் எனக்கு மட்டும் செய்ய மாட்டார், எல்லாருக்கும் செய்வார். சில பேர் ஜெபம் அப்படி தான், எனக்கு மட்டும் நான் என்ன ஜபிச்சாலும் கிடைக்காது. அவங்கவுங்க எப்படி எப்படி ஜபிக்கிறாங்க, உடனே வந்துடுது. ஏன் ஜபம் கேட்கப்படல? உன் விசுவாசம் சரியில்லை. உன் விசுவாசம் கரெக்டாக இருந்தால் கர்த்தர் செய்வார். 7வது விசுவாசத்தை வர்த்திக பண்ணுவார். இப்போ உண்மையாகவே 7 வர்த்திக பண்ணதை பார்த்தோம். ஃபஸ்ட்டு 100 மடங்கு வர்த்திக பண்ணுவார், 100 தனியாக வர்த்திக பண்ணுவார். 3வது உங்களையும் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக பண்ணுவார். 4வது ஊழியர்களையும் லேவியர்களையும் வர்த்திக பண்ணுவார். 5வது மனுஷனையும் மிருக ஜீவன்களையும் பெருகவும் பலுகவும் பண்ணி வர்த்திக பண்ணுவார். 6வது உங்கள் நிலையில் நம்ம என்னென்ன ஸ்தானத்தில் இருக்கிறோம். நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துல பெரிய பெரிய ஒரு உத்தியோகத்துக்கு நாங்கள் எதிர்பார்க்கலாம், அந்த ஸ்தானத்தை கூட தேவன் உயர்த்துவார். 7வது உங்கள் விசுவாசத்தை மட்டும் நல்லா கெட்டியாகிடுங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ. சாரால் குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா வயசாகிடுச்சு, ஆயாவாயிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் கிரியை செஞ்சார். ஹல்லேலூயா. நம்ம 2வது குறுகி போகிறத பார்க்கலாம். நீ குறுகி போவதில்லை, ஆனால் மகிமைப்படுத்துவார்னு சொல்ல முடியாது பழகுது. அதனால் குறுகி. அதே எரேமியா 27:10 படிப்போமா? வசனத்தை மட்டும் படிச்சலாம் கடகண்ணு. எரேமியா 27:10. உங்களை துரத்தி விடுகிறதுக்கும் நீங்கள் அழிக்கிறதற்கு முன்பாக அவர்களை உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் இந்த தேசத்திலிருந்து துரத்துவதுக்கும் உங்களை தூரப்படுத்துவதுக்கும் துரத்துவதுக்கும் நீங்கள் அழிந்து போவதுக்கும் அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. இன்னைக்கு உண்மையாகவே நம்ம என்ன செய்யக்கூடாது? குறுகக்கூடாதுன்னா நம்ம பக்கத்து வீட்டில் கூட ஆலோசனை கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட என்ன செய்யக்கூடாது? அவங்க இயேசு அறியலைன்னா, அப்படி இயேசு அறிஞ்சிருந்தா கூட உங்களுக்கு எங்கே ஆலோசனை கிடைக்கும்? இதுமாரி சபையில் வரும்போது கிடைக்கும், அதோட உங்கள் நடத்துகிற ஊழியக்காரங்கிட்ட கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையாக இவங்க ஜெபிப்பாங்க அவங்கக்கிட்ட கிடைக்கும். மீதி எல்லாருக்கிட்டே இப்போ நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டிங்கன்னா உங்களை குறுக பண்ணிடுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யக்கூடாது? எரேமியா 28:5 கூட எழுதியிருப்பாரா? எரேமியா 28:5. தீர்க்கதரிசி ஆசாரியர்கள் பார்த்திருக்கவும் கர்த்தருடைய ஆலயத்தில் நின்றிருந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்திருக்கவும் அனனியா தீர்க்கதரிசியை நோக்கி, ஆமென், கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா. இங்கே ஒருத்தர் நான் இப்போ சொல்ல எனக்கு டைம் இல்லை. அனனியான்ற ஒருத்தர் என்ன செய்யறதம்மா? எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. என்ன தீர்க்கதரிசி சொல்கிறதம்மா? இங்கே இருந்தால் நீங்கள் அழிஞ்சிடுவீங்க, பாபிலோனில் நீங்கள் போயிடுங்க, பாபிலோன் தேசத்துக்கு நீங்கள் போயிடுங்க, அங்கே போனவங்கள அந்த ராஜா நல்லா வச்சிருப்பாரு எரேமியா சொல்கிறாரு. ஆனால் அங்கே அனனியான்ற ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் வீடு கட்டுங்க, நீங்கள் நல்லா மரத்தை நாட்டுங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு பொய் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது எரேமியா சொல்கிற தீர்க்கதரிசனம் பழிக்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே கூட சில பேர் ரபா உங்கள் வீட்டுக்கு என்ன வர வச்சாரு அப்படி சொல்லுவாங்கன்னா உண்மையை நம்பக்கூடாது. உங்களை நடத்துகிற ஒரு சபை இருக்குது, எங்கள் சபையில் இன்றைக்கி ஆண்டவர் இதை பேசினாரு, நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்ப முடியாது. சில பேர் அதில் என்னாடுவாங்க? பயந்து போயிடுவாங்க. உங்களுக்கு இன்றைக்கி இது நடக்க போகுது, இதுவாக போகுது, நம்மளுக்கு 31ஆம் தேதி இந்த மாதம் நடந்து வர காரியத்தையே 1ஆம் தேதியே சொல்லிட்டார் ஆண்டவர். இன்னொரு ஆச்சரியன்னா, வெள்ளிக்கிழமை ஒரு கதை சொன்னார். ஃபோன் வந்தால் என்ன செய்யுதுங்க? இது மாதிரிலாம் ஃபோனை இருக்காதீங்க, ஃபோனை எடுங்க. யாரும் ஃபோனை என்ன செய்யாதுங்க? ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க.
ஆனால் சொல்லும் போது எங்களுக்கு தானே போன அந்த பொண்ணோட ஆசீர்வாதம் வரோம். நாங்கள் ஒன்று சொல்கிறேன்னா அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இல்லை. இப்போ கூட பிரசவம் பண்ணிக்கிறல்ல, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்துடாது, ஃபஸ்ட்டு எங்களுக்கு தான் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ அவ்வளோ பேர் அங்கே இருக்கிறீங்க, இங்கே யார் இருக்கிறது? ஒருத்தர் தான் நின்றுக்கிறோம். ஒருத்தரை தான் ஃபஸ்ட்டு தாக்க முடியும், நிறைய பேரை தாக்கிட முடியுமா? இப்போ நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், சர்ச்சுக்கு வந்த ஏதோ சேர் தான் இங்கே உக்காணிக்குது, சேரெல்லாங்குதுன்னு. நம்ம அந்த இப்போ இறந்த ஒரு பேர் பாருலையேப்பா, அவர் இல்லை, ஐயோ ஒரு ஊழியர் வடகொரியில் இருக்கிறாரு. அவர் வந்தார் ஒரு வாட்டி சென்னைக்கு வந்தாராம். சென்னைக்கு வந்து ரூமில் தங்கி நிற்கிறாராம். பாலியங்ஸு அவர் ரூமில் தங்கின்னு இருக்கும்போது ரூம் உள்ள போகும்போதே அவருக்கு சிக்னல் தெரிஞ்சிச்சான், சத்துரு பின்னாடியே வரான்னு. அவரு நொய்கிற மாதிரியே நம்ம யாரை பார்த்தா அப்படி இருக்க மாட்டோமா. அவர் சேரை வைக்கிறாரா, சேரில் அவர் பொருளை வச்சுட்டு ஒரு சேரை இழுத்து உக்காஞ்சாராம். எதிர்க சாத்தான சேரை இழுத்துன்னு வந்து எதிர் நெஜத்தில் உக்காந்துச்சான். உக்காஞ்சது மட்டும் இல்லை, அது உக்காண்டிதாங்க தான் அதோட கிரி இப்படி பண்ணும்போது அவர் கைத்தை அப்படியே நெருக்கி கண்ணு வெளியே வர மாதிரி கண்ணில் அந்த தண்ணியாக கொட்டுதான். ஏன் நீ சென்னைக்கு வந்த? இன்னைக்கு நீ வந்தது நிமித்தம் எங்களுக்கு எவ்வளோ தோல்வி தெரியுமா? நீ வந்ததுனால நான் என்ன இந்த இடத்துல கிரியை செய்கிற காரியெல்லாம் நிற்க போது தெரியுமா அப்படின்னு உக்காஞ்சு நிற்கும்போது அது கையை அப்படி நீட்டிச்சாம்பார். இவர் கைத்தை அப்படியே நெருக்கி நிற்குதான். நீ இப்போ கிளம்பிட்டேன்னா நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு. ஆனாலும் அவர் என்ன செய்கிறாராம், உள்ளுக்குள்ளே இந்த வாய் பேச முடியா, வாய் கையில் கட்டப்பட்டுரும், சாத்தானுடைய கிரியை வந்துச்சுதான் அவர் பேச முடியா. உள்ளுக்குள்ளேருந்து இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், அந்த உள்ளுக்குள்ளேருந்து பேசின காரியம்தான் எதிர்மொழியாக பார்த்தாராம். இதே ஒரு நகலாட்டை பார்க்கல, அவர் எதிர்க்கே சேர் போட்டுன்னு உக்காந்துச்சான். அவள் ஊழியர்களுக்கு வந்து சாதாரண ஒரு காரியம் நினச்சிக்கூடாது. ஊழியர் செய்கிறவங்க விளையாட்டாக வந்து ஊழியர் வந்து அவங்க மட்டும் அவங்களுக்கு என்ன இருக்குது வந்து அழகாக பேசுகிறாங்க, அழகாக போகிறாங்க நீங்கள் நினைக்கலாம். ஏன் இரவில் ஜெபம் வேணும், ஜெபிக்கணும்? நான் நேற்று இரவு கூட நான் தூங்கவே இது பண்ணலை. நான் ஜெபம் தான் நான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வேணும், நாளைக்கு நடக்கிற காரியத்துக்கு ஜெபம் வேணும் அப்படின்னு நான் ஒரு ஆள் அப்படி ஜெபத்திலே தான் நான் உட்காந்துருந்தேன். ஆனால் அந்த ரூமில் உட்காந்து இருக்க முடியாது. நான் தான் சொன்னேன், ரூமில் உட்காந்துந்தா இப்படி ஆட்டுது அதெல்லாம் பண்ணுது. சில சிக்னல்லாம் வரும், அது சிக்னல் பண்ணிட்டு இதெல்லாம் போவோம். அப்போ தான் சாத்தானுடைய கிரி கிளீனாக தெரியும். அவள் உண்மையாகவே அதெல்லாம் இருந்தும் நான் என்ன பண்ண தைரியமா ஒரு லேடிஸ் தான் எவ்வளோ நேரம் ஒரு ஜென்ஸ் உக்காந்துந்தார். ஆனாலும் அவரால் உட்கார முடியல. நான் மாட்டுன்னு ஒண்டியே உக்காந்து இப்போ ஒரு மணி 3:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நான் எப்போ உக்காந்துட்டுமாங்க? நீங்கள் பாட்டு எப்போ தொடங்குனீங்க? எத்தனை மணிக்கு தொடங்குனீங்க? 5 மணிக்கு இவங்க பாட்டு இப்போ 4:30 மணிக்கு இவங்க தொடங்கினாங்க. 4:30 மணிலேருந்து 3 வெடிகாலம் 3:30 மணி வரைக்கும் யாருன்னா ஒரே இடத்துல உட்காந்து இருப்பீங்களா? 4:30 மணிக்கு தொடங்கி 3:30 மணி வரைக்கும் வீட்டில் எதுவுமே வேலை இருக்காதா? எழுந்து 2 தோசை அவங்களுக்கு சுட்டு கொடுத்தா. அதை தவிர நான் 4:30 மணியில் இவங்க பாட்டு ப்ராக்டிஸ் பண்ண போயிட்டாங்க, வீடு ஃப்ரீயாயிடுச்சு சொல்லி அப்போ உக்காஞ்சால் வெடிகாலம் 3:30 மணி வரைக்கும் அப்படியும் ஆசையில் இப்படியும் ஆசையில் அப்படியே உட்காந்துருந்தோம். அப்போ ஏன் எங்களுக்கு தெரியும், வான மண்டலத்தில் நம்ம 3வது வான மண்டலத்திலேருந்து பொல்லாத கிரிகள் இருக்கும். இங்கே மைக்கை பிடிச்சி பிரசவம் பண்ணும்போது நீங்களே என்ன தான் பார்த்துட்டு இருப்பீங்க, இங்கே தடுக்கிற சில கிரிகள் இருக்கும். சில பேர் சத்துருடைய கிரியோடு இங்கே வந்து உக்காஞ்சாங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஒருத்தர் வந்து பேயாட்டமாக இங்கே வந்து ஒருத்தர் ஆடினார் இங்கே தெரியும். அந்த ப்ரீட்டு இந்த இடத்தையே அப்படியே பரப்புச்சு. அப்போ உண்மையாகவே ஜெபிக்கிறவங்களால தான் அது மேற்கொள்ள முடியும். ஜெபம் பண்ணாத சாதாவாக இருந்தால் தட்டி விட்டு போயின்னே இருக்கும். அவன் உண்மையாகவே நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்டிப்பாக கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரங்க சொல்கிற காரியத்தை கண்டிப்பாக நம்பணும். எப்படி நம்பணும்னா அந்த வசனத்தை மாட்டேனா அவன் உண்மையாகவே பாரு, ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறது நடக்கலைன்னா அவங்களுக்கு பயப்படக்கூடாதான். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கூட நாங்கள் சில மீட்டிங் நடத்தியிருக்கிறோம். மீட்டிங் நடத்தத்தை எங்களையே நிறுத்திட்டு தீர்க்கதரிசனம் சொல்கிறது ஒன்று. அது கூட என்ன தீர்க்கதரிசனம், 2 பிள்ளைங்க அந்த வீட்டில் இருந்தால் ஒரு பிள்ளையை தள்ளிட்டு ஒரு பிள்ளை மேலே தான் அந்த அபிஷேகம் இறங்கும். இதெல்லாம் தீர்க்கதரிசனம் கிடையாது. ஆண்டவர் 2 பிள்ளைங்களையும் நேசிக்கிறார். உன் பெரிய பொண்ணு மேலே அந்த வல்லமை இல்லை, உன் சின்ன பொண்ணு. நான் இதை காதலை கேட்டேன். ஆனால் இந்த இடத்துல என்ன செய்யலை, எனக்கு வந்து ஒருத்தர் வந்து உடனே எனக்கு பேசுறதுக்கு வந்து சொல்கிறதுக்கு முடியல, அப்படி திட்டுறதுக்கு. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் ஒரு வீட்டை ஒரு குடும்பத்தை நியமிச்சுட்டாருன்னா குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்.
ஒருத்தர் ஆசீர்வதிச்சுட்டு ஒருத்தர் வந்து ஆசீர்வதிக்காத தெய்வம் இல்லை. அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, துணிகரமாக தீர்க்கதை சொல்லுவாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கவும் கூடாது, பயப்படவும் கூடாது. அவள் உண்மையாக நம்ம என்ன செய்யணும், உங்களுக்கு உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரடியாக இந்த இடத்துல பேசுகிறாரு. நீங்கள் வீட்டில் எழுதி வச்சுங்க கடகன்னு நான் சொல்லிடுறேன். அதே 25:10 எழுதிங்க. எரேமியா 25, அது 26, 4, 9, 13 எழுதிங்க. எரேமியா 28, 5, 15, 17 எழுதி போய் படித்து பாருங்க. அங்கே தீர்க்கதை சொன்னவர் ஒன்று மட்டும் படிக்கலாம். 28 5ஆம் வசனத்தை படியா. எரேமியா சொல்கிறாரு, பொய் தீர்க்கதை சொன்னது வந்து நான் உண்மையை சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கல, பொய்யா சொல்கிறவன் வந்து இன்னும் ஆவான் பாருங்க அப்படின்னு அந்த எரேமியா அது ஒன்று மட்டும் படிப்போம், நம்ம முடிச்சிடலாம். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி ஆசாரியர்கள் பார்த்திருக்கவும் கர்த்தருடைய ஆலயத்தில் நின்றிருந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்திருக்கவும் அனனியா தீர்க்கதரிசியை நோக்கி, ஆமென், கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளையும் சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோனிலிருந்து திரும்பி வர பண்ணுவார் என்று நீ தீர்க்க தரிசனமாக சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அது இல்லை சிஸ்டர், எரேமியா 24, 28:5 படிக்கலாம். 28:5 அதுவா படிச்சாங்க. ஆ 28 அதான் நான் சொன்னேன். 28:5 படி சொன்னேன். இப்போ 19 படிக்கலாம். 15 படிங்க. 15, 16. பின்னும் எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்போதும் அனனியாவே, கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யாய் நம்பும்படி செய்தாய். ஹல்லேலூயா. இந்த நீயோ என்ன செய்யற, பொய்யா நம்புற. இப்போ நிறைய இடத்துல இப்போ பார்க்குறான் பொய்யான காரியம். நான் உண்மையை தீர்க்கதரிசியில் மட்டும் சொல்ல, நம்ம பேசும்போது கூட பொய்யான காரியம் சொல்லக்கூடாது. நம்புகிற மாதிரி சிலது பேர் அப்படி நடந்திருக்காது, நம்பின மாதிரி பேசுவாங்க. நீ பேசும்போது அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னுவாங்க. கீழே அது கீழ் வாசனம். ஆகையினால் அகற்றி விடுவேன், இந்த வருஷத்திலே நீ சாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக்க பேசினாயே என்றான். அப்படி அனனியா இந்த தீர்க்கதரிசி அவ்வருஷத்தில் தானே 7ஆம் மாதத்தில் செத்து போனான். ஹல்லேலூயா. மாசம் முதல்ல எழுதி இருக்குது பாரு. யாரை குறிச்சி? பொய்ய பேசுறவங்கள இந்த நாளில் எரேமியா சொல்றாரு, இவன் உங்களுக்கு பொய்ய சொன்னான்ல, இந்த வருஷத்தில் சாவானாங்க. அதே வருஷத்தில் அந்த அனனியான்ற செத்து போயிட்டான். அந்த ராஜா தத்தளிச்சு நிற்கிறாரு, நாடு பிடிபட போகுது, அவருக்கு ஒரு தீர்க்க தேவை. ஆண்டவர் எரேமியாவை அனுப்புறாரு. எரேமியா சொல்றதெல்லாம் உண்மை, ஆனால் அது மாறா ஒரு பொய்யான. இன்னைக்கு செய்தி கூட கர்த்தர் இந்த இடத்துல உண்மையை பேசியிருப்பாரு, ஆனால் சில பேருக்கு அது காதில் போயிருக்காது. ஆனால் அவங்க சொல்றது என்ன வசனம் சொல்லிட்டாங்க. சில பேர் அசால்ட்டாக பேசுவாங்க, ஆனால் அந்த வசனத்தை வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்துருக்குது, எவ்வளோ நெருக்கத்துலேருந்து அந்த வசனம் வந்துருக்குதுன்னு. ஆனால் அந்த வசனத்தை ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதேமாரி வசனம் பேசுகிறவங்க வந்து பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு வார்த்தையும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எரேமியா 30 போன வாரம் அதை ஸ்டேஜிலேருந்து பேசுகிற மாதிரி காமிச்ச வசனத்தை தான் இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். அப்போ பொய்யா சொல்லணும் அவசியம் இல்லை. அதேமாதிரி சில காரியம் பொய்யா ஜோடித்து பேசுவாங்க. இவங்க இப்படி நடந்துச்சு, அந்த இடத்துல இப்படி ஆச்சு, இந்த பொண்ணு இப்படி பேசுச்சு, இந்த பையன் இப்படி பேசு. உண்மையாக அப்படி பேசாதீங்க. யாருன்னா பேசியிருந்தா கூட மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் உங்களை மன்னிப்பாராகன்னு சொல்லுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி நீங்கள் ஜோடித்து பேசுவீங்கன்னா இங்கே என்ன எழுதப்பட்டிருக்குது, பொய்யை பேசுறவங்க இந்த நாளில் சாவான்னு எழுதி இருக்குது. கர்த்தர் வாழ விட மாட்டார். பொய் உதர என்ன செய்வார், பொய் நாவை அறுத்துருவார். அது இந்த வசனம் ஒரு இடத்துல நடந்துச்சு தெரியுமா? நான் ஜபம் நடத்துகிற இடத்துல நடந்துச்சு இந்த காரியம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வாலிப பிள்ளைகளை ஒருத்தர் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கா, இந்த பொண்ணு வந்து இவனை கட்டினா கரெக்டாக இருக்கும், இந்த பொண்ணு வந்து இவனை கட்டினா கரெக்டாக இருக்குன்னு நான் ஜபம் பண்ண வெடிக்கலாம். இது எனக்கு ஆண்டவர் இந்த பேரை காமிச்சாரு, இந்த பேரை காமிச்சா சொல்லுவாங்க அவங்க அப்படியே. ஆனால் அது ரொம்ப அப்படியே தலை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். சொல்லி ஒரு 3 பேரை ஜெயிண்ட் பண்ணிட்டாங்க. 3 பேருக்கு அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு. அக்கா இவர் தம்பி. அக்கா வந்து தம்பியை கட்ட முடியுமா?
அவங்களுக்கு வயசு ஜாஸ்தி லேடிஸ்க்கு, இவங்களுக்கு கம்மி. ஆனால் கத்தர் காமிச்சார் பொய் சொல்லி அவங்கள கல்யாணமாக பண்ண வச்சிட்டாங்க. ஆனால் என்னதாம்மா நடந்துச்சு? அந்த இதில் அந்த ஸ்பாட்டில் ஒரு 4 பேர் காப்பாற்றப்பட்டாங்க, 4 குடும்பம். இவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அந்த இதுலேயே அவங்க செத்து போனாங்க. இப்போ அந்த வயசு அந்த ரேஞ்சில் இருந்தால் இந்த அம்மா வந்துக்கிறாங்க. இப்போ அவங்க இருக்கிறாங்க பார், அவங்க அந்த வயசு இல்லை, பொய் சொன்னதுனால செத்து போனாங்க. தீர்க்கதரிசன விளையாட்டு இல்லை. கத்தர் இதை சொல்லிட்டாரு, கத்தர் இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னார். வீடுகளில் வந்து சொல்கிறது, பைபிளை படிச்சுட்டு வீட்டில் வந்து சொல்கிறது. நம்பாதீங்க, எச்சரிக்கை ஆகிடுங்க. நம்மளை குறுகி போகக்கூடாதுன்னா நம்ம குன்னி போகக்கூடாது. குறுக மாட்டோன்னு எழுதிருக்க, வர்த்திக்க பண்ணுவார். நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம போய் தீர்க்கதரிசனம் நம்பினா செய்யக்கூடாது. அங்கே தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, இங்கே தீர்க்க சொல்கிறாங்க. இது எங்கே தோன்றும்? கடைசி காலத்தில் தோன்றும். ஆண்டு சொன்னல, வானத்தில் விழப்பட்ட தூண் என்ன செய்வான்? அங்கே நிற்கிறாரு, இங்கே நிற்கிறாரு. கத்தர் சொன்ன என்ன செய்யாத, நம்பாத. பொய் பேசுறதுக்கு தேவன் இல்லை, நெஜத்தரா நம்ம தெய்வம் இருக்கிறாரு. அவன் உண்மையாகவே சில காரியம் ஜோடிச்சு கூட என்ன செய்யக்கூடாது, சில பிள்ளைங்களை கூட பேசக்கூடாது. கத்தர் அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுனுக்கிறாரு. அல்லேலூயா. இந்த பையன் இப்படி, இந்த பொண்ணு இப்படி சொல்லாதீங்க. சில விளையாட்டு பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுனால சில காரியம் சேஷ்டெல்லாம் இருக்குதான். நம்ம சபையாருக்கு மத்தியில் எல்லாருமே நல்லா இருந்தாங்க நம்ம சொல்ல முடியாது. அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இவன் இப்படி தான் இருப்பான், இந்த பொண்ணு இப்படி தான் இருக்கும், இப்படி ஏதாவது வாழும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாலிப பிள்ளைகளை கூட யாருன்னா எதனா தவறாக சொல்லுவாங்கன்னா உடனே கண்டிங்க, உடனே கேளுங்க. அவங்கள வந்து 2வது வான் பண்ணுங்க, இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. பிள்ளைங்க மேலே ஒரு சின்ன கரைப்பட்டவங்க நீங்கள் விடாதீங்க. யார் மேலே யார் ஜெயிண்ட் பண்ணி நம்ம சபையில் வரவங்க சொல்லுவாங்கன்னா விடாதீங்க. பொய்யா நீ பேசுகிற, கத்தரும் நாக்க சந்திப்பாருன்னு சொல்லி கடிஞ்சு கொள்ளுங்க. அதே போல் உங்களை நடத்துகிற ஊழியரை கூட யாருன்னா உங்களை பேசுவாங்கன்னா விட்டு கொடுக்காதீங்க. நாங்கள் இது வரைக்கும் உங்களை யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் போய் கேட்டு வருவோம். உங்களை பற்றி சொல்லி எங்கள் நியூஸ் வந்துச்சுன்னா நானும் பாஸ்டர் சரி அவங்க வீட்டில் போய் நாங்கள் கேட்டு வந்தால் உட்காருவோம். ஆனால் எங்களை குறித்து உங்களை பேசுனாங்கன்னா நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம்ல, எங்களுக்கும் நீங்கள் கஷ்டப்படணும். அப்போ உண்மையாக என்ன செய்யக்கூடாது, அனேனியா போல் பொய் சொல்கிறவங்கள நம்பக்கூடாது. எரேமியா தீர்க்கதரிசி தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வீடுகளில் ஜெபம் நடத்தும் போது, சாதாரண ஜெபம் நடத்தும் போது தேவன் முகமுகமாக பேசுகிறார். யார் வீட்டில் தேவன் பேசுகிறாரு, யார் வீட்டில் கத்தர் இறங்குறாரு. அவள் உண்மையாகவே நான் அடுத்த வாரம் இன்னும் 2 காரியம் இருக்குது. அடுத்த வாரம் நம்ம ரோலிங் பண்ணலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குழு மூலியமாகவோ மற்ற எது மூலியமாகவும் நீங்கள் வாங்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்பாக நான் லோனுக்கு ஒருத்தங்க கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், சிஸ்டர் கிட்ட. லோனு வந்தால் எனக்கு சொல்லுங்கள், ஒருத்தர் கடன் தரணும் சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு சாங்ஷன் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வந்துச்சு, நீங்கள் வீட்டுக்கு வரணுன்னாங்க. கத்தர் போன வாரம் என்கிட்ட பேசுகிறாரு, நீங்கள் கடன் வாங்கக்கூடாது, கத்தர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு. ஆனாலும் எங்கள் வந்து ஜெபம் பண்ணிக்கிறேன், கத்தாவே இந்த கடத்துக்காக எனக்கு ரொம்ப ஒரு சொல்ல முடியல. எனக்கு அந்த கடத்தை கொடுக்குறது ரொம்ப பாரமாக இருந்தது. ரொம்ப நல்லா ஒரு பாரம், 1 வருஷம் அது அந்த கடன் கொடுக்குறதுக்கு. அது நினைக்கும் போதெல்லாம் ஒரு டென்ஷனாக இருக்கும் எனக்கு. அப்போ சொல்லி வச்சுருக்கும் போது வந்துச்சு, நீங்கள் வந்துடுங்க காலையில். நாங்கள் வானான்ட்டேன், நான் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வானான்ட்டேன். எனக்கு வானாம், கத்தர் எனக்கு தருவார் சொல்லிவிட்டு நான் வானான்ட்டேன். அந்த பொண்ணு என்கிட்ட பேசவே இல்லை. போன வாரம் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, நீங்கள் வாங்க மாட்டீங்க, கடன் கொடுப்பீங்க, நீங்கள் போன சனிக்கிழமை கத்தர் அந்த கடத்தை எனக்கு கொடுக்க வச்சார். இந்த சனிக்கிழமை அந்த கடத்தை ரொம்ப பாரமாக இருந்தது. அந்த கடன் கொஞ்சம் பொருளெல்லாம் கூட மீட்டேன். கத்தர் எனக்கு கனப்படுத்துகிறாரு. லோன் நான் வாங்கவே இல்லை, தானாகவே கத்தர் கொடுத்தாரு. அந்த கடத்தை அப்படியே தின்பாங்க கடு இதில் ஜிபே பண்ணி விட்டோம். கையில் கூட கொடுக்கல, ஜிபே உடனே கொடுத்து விட்டேன். கத்தர் செய்த நாமம் பெரிய அதிசயம். ரொம்ப பாரமாக இருந்தது. இந்த சாட்சியை சொல்கிறதுக்கு ஒரு கோடி நன்றி. நீரே கடன் வாங்க மாட்டா, கடன் கொடுப்பாருன்னு சொன்னார், கடத்தை கொடுத்து வச்சிட்டாரு. அதுக்காக கத்தருக்கு கோடி நன்றி. கடன் அடிக்க கடன் இல்லை, அதனால் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வானா கத்தர் எங்களோட பேசியிருக்கிறாரு சொல்லிக்கிறாங்க. கத்தர் அப்படி அவங்க கடத்தை அடிச்சிருக்கிறாரு. உங்கள் கடத்தெல்லாம் கத்தர் அடிப்பாரா, அடிக்க மாட்டாரா? அடிப்பார். திருப்பின லோன் யார் கொடுக்குறாங்களோ வாங்குவோம் இல்லை.
இப்படி ஒருத்தருக்கு போன வருஷத்தில் ஒரு தேவைக்காக கடன் வாங்காதுன்னு ஒரு அமௌண்ட் அவர் கையில் கொடுத்தேன். என்னால் முடிஞ்சது, நீ கடன் வாங்காத, என்கிட்ட கூட ஒரு 500 கூட கொடுத்துரு, வட்டி வாங்காதன்னு சொன்னேன். ஆமென். அவர் சொன்னார், கடனே வாங்க மாட்டேன்னாரு. என்கிட்ட வாங்கிட்டு திருப்பி போய் கடன் வாங்குறாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அப்படி தான் கர்த்தரே அந்த கடத்தை மாற்றினா கூட இன்னும் கடன் வாங்கி அது ஏன்னா அது ஒரு சாபம். ஆமென். இப்போ கூட அவங்க சொன்னாங்க உங்களை வர்த்திக்க பண்ணுவாருன்னாங்க. ஆமென் சொல்லுங்களேன். எழுந்து நிற்பம்மா, உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? ஆமென். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ரெண்டாவது ஆடல் பாடலோட என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம் பண்ணணும். ரெண்டாவது எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்க வா, இப்படி கும்பிடு. அக்கா ஸ்தோத்திரம் பண்ண. அப்புறம் ஆடல் பாடல் போகும்போது, வீட்டுக்கு போகும்போது எப்படி போனோம்? இங்கே ஆடல் பாடலோட போனோம். அப்புறம் அப்பதான் அவர் வர்த்திக்க பண்ணுவாரு. அப்பதான் நீங்க குறுகி போக மாட்டீங்க. அப்பதான் அவர் உங்களை மகிமைப்படுத்துவாரு. அப்பதான் உங்க சிறுமையை கர்த்தர் மாத்துவாரு. ஆமென். பிரேயர் பண்ணலாமா? சாவுக்கு டான்ஸ் ஆறா, டமா 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 டமான்னு. ஆனா இங்க வந்த அப்படின்றான். தவறு. துதிக்கிற இடத்துல துதிங்க, பாடுற இடத்துல பாடுங்க, மகிமைப்படுத்துற இடத்துல மகிமைப்படுத்துங்க. ஆமென். பிரேயர் பண்ணலாமா? எல்லாம் கண்ணை மூடுங்க. அடுத்த வாரம் நீங்கள் எல்லாமே டான்ஸ் ஆன கூட கண்ணை மூடுங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தை நோக்கி வருகிறோம். இந்த நாட்களில் உலக ஜனங்கள் எதுக்கு ஆடி பாடி துதிக்கிறாங்க சுவாமி. நாங்கள் இந்த இடத்துல ஆடி பாடி உங்களை மகிமைப்படுத்தும் போது பரலோகத்துக்குரிய தெய்வம் எங்களோட இணைந்து வந்து வரப்போகிற மாதத்தை எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக்கி தருவீங்கப்பா. இந்த 7 மாதம் நீங்கள் எங்களை நடத்துனதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வரப்போகிற மாதத்தில் எங்களை நீங்கள் வர்த்திக்க பண்ணணும். நாங்கள் குறுகி போக மாட்டோம். உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போக மாட்டீங்க. நாங்கள் கூட கள்ள தீர்க்கதரிசியை கேட்கக்கூடாது. ஒரு ஊழியம் செய்யல, ஆத்தும ஆதாயப்படுத்தல, ஆண்டவருக்காக மக்களை பல இடத்துல போய் ஆதாயப்படுத்துறதே இல்லை. எதனா ஒரு வீடு ஏமாந்துருக்குமாண்ணா, யாருன்னா ஒருத்தர் அதுக்காக கேட்பாங்கன்னா அவங்க வீட்டில் நோஞ்சி இல்லாத காரியத்தெல்லாம் சொல்லி தவறா நடத்துகிற அந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர் காரியத்தெல்லாம் கூட இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாக்கப்படட்டும். எங்க சபையில் பொய்யான தீர்க்க தரிசனங்கள் சொல்லக்கூடாது. கர்த்தர் சொல்லாததை சொல்லக்கூடாது. கேட்கிறவங்களை கூட கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தாவே எங்களை நீங்க வர்த்திக்க பண்ணணும். நாங்க குறுகி போக கூடாது. நீங்க எங்களை மகிமைப்படுத்தணும். நாங்க சிரமப்படக்கூடாது. உங்களுடைய கரத்திலேயே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சகல பரிசுத்தவானோட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக.